தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். திமுகவும் அதிமுகவும் வலுவிழந்து விட்டன. தமிழகத்தில் ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு முடிவு கட்டப்பட வேண்டும். விஜய் கட்சியுடன் கூட்டணி பேசி வருகிறோம் என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி கூறினார். அதே மாதிரி வீட்டுக்கு அனுப்பணும்னா ஒருத்தருடன் அனுப்பிச்சுட்டு இன்னொருத்தருடன் உட்கார வைக்கிறது அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து திமுகவையும் அதிமுகவையும் புறக்கணிச்சுட்டு வேற ஒரு புதிய கட்சிக்கு நீங்கள் எப்போ தயாரிக்கணும்னு இருக்குமா? இல்லை, அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம், அப்படி எடுக்கக்கூடாது என்றெல்லாம் பொருள் இல்லை. ஆனால் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது கடந்த ஒரு 30, 40, 50, 1967க்கு பிறகு இந்த கட்சிக்கு மாற்று அந்த கட்சி என்று இல்லாமல் நாங்கள் சொல்லக்கூடிய கூட்டணி தத்துவம், அதாவது இனிமேல் தமிழகத்தில் ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒற்றை கட்சி ஆட்சி முறை ஏகாதிபத்திய உணர்வுகளை உருவாக்குது. இன்றைக்கி எப்படி அமெரிக்காவினுடைய ட்ரம்ப்பு தான் நினச்சது தான், அதாவது அந்த கட்சியினுடைய அந்த அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்தை பற்றி கூட கவலைப்படாமல் தான் நினைத்ததை செய்யக்கூடிய அளவுக்கு யார் மேலும் வேண்டாலும் படையெடுக்கலாம், எந்த நாட்டை வேண்டாலும் கைப்பலாம், யாரை வேண்டும் என்றாலும் இது செய்யலாங்கிற ஒரு எதேச்சையாக போக்கு உருவாகுதோ அதுபோல் ஆட்சிக்கு கைக்கு விட்டால் எதை வேண்டும் என்றெல்லாம் செய்யலாம் என்ற ஒரு மனப்பான்மை கடந்த 67 கடந்த 2021 நடைபெற்ற தேர்தலிலும் ஆட்சிக்கு வந்த இடத்துல மனநிலை இருக்கிறது. அதனால தான் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய எந்த பிரச்சனையும் முடியல. அதனால் நான் சொல்லுவதில் 2 அர்த்தம் உண்டு. புதிதாக வரக்கூடிய சக்திக்கும் அதையும் நான் புறந்தள்ள முடியாது. அதே சமயத்தில் மிக முக்கியமாக நோக்கம் தமிழ்நாட்டில், அதாவது கூட்டணி ஆட்சியில், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அந்த கூட்டணியில் பங்கு பெறக்கூடிய அனைத்து அமைப்புகளுக்கும் எப்படி அண்டை மாநிலமான கேரளாவில் ஒரு சிறிய ஒரு குரூப் இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு 10 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்துருவாங்க. அதன் மூலமாக அந்த கேரளாவில பெரிய அளவுக்கு ஊழலோ குற்றச்சாட்டுகளோ எழறதில்லை. அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த கட்சி இல்லைனா அந்த கட்சி என்ற அந்த நிலையிலிருந்து தமிழ்நாட்டில் எந்த விதமான ஊழலுமே நடைபெறாமல் தடுக்கணும். தமிழ்நாட்டுக்கூட ஏழை எளிய மக்கள் வாழ்வு பெறன்னு சொன்னால் முதல்ல இந்த கூட்டணி ஆட்சிங்கிறது தான் மிக முக்கியமாக. அதுதான் நான் சொல்லக்கூடிய கருத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். அப்படி பார்க்கும்போது ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு விஜய் மட்டும் தானே சொல்லியிருக்காரு, வேறு யாருமே சொல்ல. ஆமாம், இன்று வரையில் அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. அதனால் அவருடைய கருத்து எப்படி வலுப்பட போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணுங்க. இந்த நாட்கள் நெருங்கிட்டு இருக்குது. அவர் அதே கருத்தில் இருக்கிறாரா, அவரை நோக்கி யாரெல்லாம் செல்லுகிறார்கள், அவர் இது அடுத்த கட்டம் எப்படி நகருங்கிறது இன்னும் ஒரு சில நாட்களில் தெரியும். மாநாடை வெற்றிகரமாக முடிச்சிட்டீங்க. சரிங்க. பாமக ஆல்ரெடி என்டிஏ அலையன்ஸில் சேர்ந்துட்டாங்க. தேமுதிக இன்னைக்கு அறிவிக்க போகிறாங்க. ஸோ தேர்தல் நெருங்கி வருது. புதிய தமிழகத்தோட நிலைப்பாடு இல்லைங்க. பாமக ஏற்கனவே அவங்க என்டிஏவில் தான் இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் புதுசாக ஒன்றும் வரல. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி பாமக எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. அதனால் அது போய் பிஜேபி அவங்க சேர்றது ஒரு புதிய விஷயம் இல்லை. தேமுதிகவும் அதிமுகவோடு தான் இருந்தாங்க. ஸோ அவர்களும் என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியல. அது நம்ம இன்னைக்கு தான் தெரியும். புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் நாங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் இருந்த கூட்டணியில் தான் நாங்கள் இருந்தோம். அது ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் எங்களுடைய எப்பொழுது நிலைப்பாடு இனிமேல் ஒற்றை கட்சி, நாங்கள் தான் முதலமைச்சராக இருப்போம், நீங்கள்லாம் ஓட்டு போடுங்க, எங்களை தூக்கி போடுங்க, பல்லக்கு தூக்குங்க அப்படிங்கிறதுக்கு புதிய தமிழகம் கட்சிக்கு உடன்பாடு கிடையாது. அதான் எங்களுடைய இது இந்த தேர்தலில் வெளிப்படையாக குறைந்த, அதாவது மினிமம் காமன் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச திட்டத்தை நாங்கள் மதுவிலக்கை பூரணமாக கொண்டு வருவோம். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு, இனிமேல் மது இருக்காது, கனிவள கொலை நடக்காது, ஊழல் நடைபெறாது, தமிழ்நாடு அனைத்து மக்களுக்கான அனைத்து சமுதாய மக்களையும் உள்வாங்கக்கூடிய ஆட்சியாக இருக்கும் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லணுமே தவிர, அப்படி யார் சொல்கிறாங்கிறத இன்னும் ஒரு நாள் 2 நாளில் பார்ப்போம். ஆனால் யார்கிட்டையும் நாங்கள் பகையல். அதிமுகவில் இருக்கக்கூடிய நண்பர்களும் என்னோட தொடர்பில் தாக்குறாங்க. கடந்த ஒரு 15 தினங்களுக்கு முன்பும் கூட விஜய் கட்சியிலிருந்து மிக முக்கியமான நபர்கள் என்னை தொடர்பு கொண்டார்கள். ஆனால் ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு தான் எங்கள் புதிய தமிழகம் கட்சியின் நிலைப்பாடை அறிவிப்போமே தவிர அதுக்கு முன்பு அறிவிக்க மாட்டோம் என்று தெளிவுபடுத்திக்கிறோம்.
நான் இதுதான் இப்படி தான் சொல்லிக்கிறேன். அதாவது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ராங்காக ஓப்பனாக அந்த ரகசியமே இல்லை. நம்பர் 1, நாங்கள் கூட்டணியில் இடம் பெற்றோம்னா எங்களுடைய வாக்குகளை மட்டும் அவங்க வாங்கிட்டு எங்களை பல காலங்களில் அவர்கள் வந்து கண்டுக்காமல் கலர் தோக்கடிச்சிருக்காங்க. 2014 திமுக கூட நாங்கள் போனப்போ திமுக எங்களை வந்து தோக்கடிச்சாங்க பார்லிமெண்ட்டில். 2016 ஓட்டப்படாரத்தில் நான் குறைஞ்சது 25,000-30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றுக்கூட அந்த பணியாற்றுறதுக்காக. ஆனால் அவங்க வந்து ஒருத்தர் கூட ஒரு திமுக கூட எங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண வரல. அதனால தான் நான் வந்து 430 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தேன். அதே போல் 2026 நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணாங்களான்னு சொல்ல முடியல. எங்களுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய வாக்குகளை தேவேந்திர மக்கள் நான் சொன்னாச்சுன்னா ஒரு 10% விடலாம். 90% பேர் வந்து ஐயா சொல்லிட்டாங்க, டாக்டர் ஐயா சொல்லிட்டாங்க, நம்ம ஓட்டை போடுவோன்னு கம்ப்ளீட்டாக போட்டுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த கட்சிக்காரர்கள் நான் எங்களை வெற்றி பெற வைக்கிறதுக்கு அவங்க வந்து உளப்பூர்வமாக பாடுபடுறது. அதனால் எங்களை யார் வெற்றி பெற வைப்பார்களோ அவர்களோடு கூட்டணி சேருவது தான் எங்களுடைய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. வெறுமனே அவர்களுக்கு பலியாகிறதுக்கோ அவர்களுக்கு சேவையாகிறதுக்கு நாங்கள் வந்து முடிவெடுக்க முடியாது. அதனால் நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கிறோம். யார் மூலமாக எங்களுடைய கட்சியும் வெற்றி பெறணும், நாங்களும் வந்து ஓட்டு போடுவோம். ஆச்சுங்களா? 2 பேருமே நான் தவிடு கொண்டு வரேன், நீ இது கொண்டு வா அப்படிங்கிறது அப்படி இருக்கக்கூடாது. ஏற்கனவே திமுக வலுவிழந்து இருக்குது, அதிமுக வலுவிழந்து தான் கிடக்குதுங்க. அவங்க ஒரு சும்மா அந்த ஒட்டில் சப்போர்ட்டில் நிற்கிறாங்க, அவ்வளோதான் பண்ண முடியும். ஆச்சுங்களா? ஓட்டுக்கு காசு கொடுக்காம யாராவது ஜெயிக்க சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க எல்லாம் கூட்டணி வச்சு தான் பண்ணுறாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி எப்படி செல்வாக்காக இருக்க முடியும்? தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் சேர்ந்தா தான் அந்த அணி வந்து பலமாக இருக்க முடியும். அதனால தானே கூட்டணி பலம் சொல்லுங்கள்.